ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா உலகத்து மார்க்கெட்டே பார்த்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக ஜப்பானோட நிக்கி 225 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் 15% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட நாஸ்டாக் காம்போசிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் கிட்டத்தட்ட 12% பக்கம் டவுன் ஆயிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் மார்க்கெட்டோட நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு நான் பார்க்குற மெயின் ரீசன்ஸ் எதுன்னா, அமெரிக்கன் டாலருக்கு எதிரான ஜாப்பனீஸ் என்னுடைய மதிப்பு வந்து லாஸ்ட் 1 மந்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் 30 இயர்ஸ் ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் யூஎஸோட ஜாப் மார்க்கெட் டேட்டா வந்தது. அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த ஜாப் மார்க்கெட் டேட்டா ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இந்த 3 ரீசன் தான் இன்றைக்கி வேர்ல்டு வைட் நிறையா கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் எப்படி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டாலருக்கு எதிரான ஜாப்பனீஸ் என்னோட மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 145.77 என்ன இருக்குது. இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு 160 to 165 ஜாப்பனீஸ் என்ன இருந்திருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்தில் டாலருக்கு எதிராக ஜாப்பனீஸ் என்னோட மதிப்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு US டாலரை நீங்கள் ஜாப்பனீஸ் எண்ணில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 165 ஜாப்பனீஸ் எண் கிடைக்கும் ஒரு டாலருக்கு. இதே நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலருக்கு வெறும் 145 ஜாப்பனீஸ் எண் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 165 ஜாப்பனீஸ் எண் வேணும்னா உங்களுக்கு ஒரு டாலர் ப்ளஸ் இன்னும் ஃபியூ சென்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் US டாலரோட மதிப்பு கம்மியாக இருக்குது, ஜாப்பனீஸ் எண்ணோட மதிப்பு வந்து கூடியிருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் எண் லிட்ரலி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பானில் 30 இயர்ஸ் கழிச்சு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் பெருமளவில் இல்லாட்டி கூட அவங்களோட ஜப்பான் சென்ட்ரல் பேங்க் வந்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதனாலேயே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் ஜாப்பனீஸ் பேங்க்கில் கொடுக்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வாங்குறது கிடையாது. சொல்ல போனோம்னா அவங்க வந்துட்டு லோனுக்கு வந்து 0 இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0லேருந்து 0.25ன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி வேர்ல்டு வைடு எல்லா மார்க்கெட்லேயும் பெரிய செல் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனை பயன்படுத்தி தான் உலகத்தில் இருக்க பல்வேறு பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் சரி, அதுவும் குறிப்பாக ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அதுவும் அமெரிக்கன் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கடன் வாங்கியிருக்காங்க ஜாப்பனீஸோட பேங்க்ஸ்லேருந்து. அப்படி கடன் வாங்குற பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்ஸ்லேயும் வளரும் மார்க்கெட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பிரேசில், இந்தியா போன்ற நாடுகளோட மார்க்கெட்லலாம் அவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இருந்ததுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தில் அவங்களுக்கு வந்துட்டு செல்லாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அப்படியே சிம்பிளாக ஜாப்பனீஸ் பேங்க்குக்கு எகைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு அவங்க வட்டியே கொடுக்க வேணாங்கிற சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி 0.25% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தே ஆணுங்கிற சிச்சுவேஷனில் இருக்கிறனாலையும், அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்துட்டு US டாலருக்கு எதிராக ஜாப்பனீஸோட எண்ணோட வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரென்த்னாலனாலையும் இன்றைக்கி இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா காசு அவங்க கையில் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த கடன் அடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். லெட்ஸ் சே லாஸ்ட் மந்த் ஒரு US ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 16,500 ஜாப்பனீஸ் எண் ஒரு ஜாப்பனீஸ் பேங்க்கில் கடனாக வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 அமெரிக்கன் டாலராக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ 100 அமெரிக்கன் டாலர் கொடுத்தாங்கன்னா 16,500 ஜாப்பனீஸ் எண் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும். அந்த காசை அந்த பேங்க்கு கொடுத்து அவங்க கடன் அடைச்சிடலாம். இதுக்காக அவங்க வந்துட்டு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே 16,500 ஜாப்பனீஸ் எண்ணுக்கு அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி $113.19 அவங்க கையில் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ $13.20 அவங்க எக்ஸ்ட்ரா கையில் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த 16,500 ஜாப்பனீஸ் எண்ணுக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ 0.25% இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண வேண்டியதுனால இன்னும் அவங்க கையை விட்டு போகிற டாலரோட வேல்யூ வந்து அதிகரிக்குது. ஸோ இதனாலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜாப்பனீஸ் பேங்க்கில் வாங்கின கடனை குயிக்காக அடைக்கணுங்கிறது காரணத்தினால இப்போ வேர்ல்டு வைடு எங்கெங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இன்க்ளூடிங் அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து அவங்க பெரிய அளவில் செல் ஆஃப் பண்ணி அந்த காசை யூஸ் பண்ணி இப்போ ஜாப்பனீஸ் பேங்க்கில் வாங்கின லோன்ஸை வந்து இவங்க அடைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதனால தான் இப்போ ரீசன்ட் டைமில் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஹெவி செல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீக்கில் யூஎஸோட ஜாப் மார்க்கெட் ரிலேட்டட் டேட்டா வந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கை வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த கூட அதோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு எந்த கம்பெனிஸுமே வந்து ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது கிடையாது.
யாருமே பிஸ்னஸை பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ரெடியாக இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்த நிலை வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதன் காரணமாக அமெரிக்காவில் ரெசெஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லா மார்க்கெட்லேயும் பெரிய லெவலில் செல் ஆஃபை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் வந்து ரீசன்ட் டைமில் இப்போ வேர்ல்டு வைட் எல்லா மார்க்கெட்டும் வந்துட்டு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.